வேலூர் மாவட்டத்தில் மெத்தரி மற்றும் துணைநூல் அமைச்சர் அவர்களை வருகை என வரவேற்கிறேன். மற்றும் இந்த ஆய்வுக்கூட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொள்கிற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் வருகளையும் இங்கே வருகின்ற நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களையும் மாவட்ட வெளி மாநிலங்கள் கொள்முதல் பண்ணாங்க. இப்ப உங்க பேரில் என்ன பண்ண போறீங்க? அந்த பேரில் என்ன பண்ண போறோம்? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற நெசவாளர்கள்ட்ட கைத்தறி எவ்வளவு வச்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்டையும், விசைத்தறி உரிமையாளர் அவங்க எவ்வளவு வச்சிருக்கிறாங்களோ சொசைட்டி மூலியமா அவங்க கிட்டையும், மீதி தேவைப்படுறது வந்து நம்ம பவர் லூம்ல இருக்கிற சொசைட்டி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம எல்லா விஷயமும் இனிமேட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளாகட்டும் நெசவாளர்களாகட்டும் அவங்க பயன்பெறும் வகையில என்னென்ன செய்ய முடியுமோ இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். அரசு கூட்டுறவு சொசைட்டிலேயே அவங்களுக்கு தர வேண்டிய அந்த கூலி வந்து பாத்தீங்கன்னா 2300. ஆனா அவங்க எழுதி வாங்குறது 2300. ஆனா கொடுக்குற கூலி வந்து 300 ரூபாய் குறைச்சு 2000 ரூபாய் இது பண்றாங்க. அவங்க கூலி கேட்டு அவங்க ஏன்னா குடியாத்தம் தான் நீங்க போய் காலையில் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கீங்க. அங்கதான் போன வாரம் வந்து நெசவாளர்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அதுக்கு என்ன இது பண்ண போறீங்க? ஏன்னா என்னன்னா இங்க வந்து ஸ்பெஷலா வந்து பீம் வகை கைத்தறி, அதாவது 80% மேனுவல், 20% வந்து மிஷின். சோ அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது நெசவாளர்கள் செய்யறதுதான். ஆனா அவங்க வந்து என்ன காரணம் காட்டுறாங்கன்னா அந்த மிஷின் செய்யற அந்த 20% ஒர்க்கை வச்சு அந்த 300 ரூபாய் இது பண்றாங்க. சோ அவங்க அந்த கூலி உயர்வை ஏன்னா அரசு கூட்டுறவு சொசைட்டியை குறைச்சு கொடுக்கும்போது தனியார் வந்து பாத்தீங்கன்னா அதை அரசு காரணம் காட்டி அவங்களுக்கு கூலி உயர்வை தடுக்கிறாங்க. சோ அதுக்கு என்ன சொல்யூஷன் இது பண்ணுவாங்க? கண்டிப்பா இனிமேட்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாம அவங்க ரெண்டு அரசு தரப்புலையும் சரி அவங்க நெசவாளர்களையும் சேர்ந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு இனிமேட்டு இந்த தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பா. கடந்த முறையே வந்து இலவச வேஷ்டி சேலை நிறைய மக்களுக்கு போய் சேரல சார், அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இப்போ உங்களுடைய புதிய ஆட்சியில அந்த மாதிரி எந்த இதுவும் வராதா? இல்ல இந்த ஆட்சியில அதே மாதிரி இருக்குமா? மக்களுக்கு போய் சேர எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கணக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. நாங்க அதை எடுத்து கூட்டுறவுத்துறை அவங்களுக்கு வந்து அதை நாங்க வந்து கொடுக்குற வரலும்னா எங்களுடைய பொறுப்பு. அது நாங்க வந்து யாருக்கும் மக்களுக்கு நேரடியாக நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறதில்ல. எங்க துறைக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, அந்த ஆர்டரை நாங்க வாங்கி அதை நாங்க தயார்படுத்தி அவங்களுக்கு நாங்க கொடுத்துறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்றது அவங்க. ஸோ கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த வாட்டி அந்த துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு யார் யார் எந்தெந்த மக்கள் வாங்கலைங்கிறத நேரடியாக அவங்களுக்கு கொண்டு போய் சென்று தேடி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லி. நூல் விலை உயர்வு அதிகமா இருக்கு சார், அதனால திருப்பூர் பகுதியில் பெண்ணல் ஆடைகள் உற்பத்தி பாதிப்பு இருக்கு. இப்போ நீங்க அமைச்சராயிருக்கீங்க, அதை நூல் விலை கட்டுப்பாடு அதுதான் இப்போ 11% அந்த ஜிஎஸ்டி வந்து 11%. ஆமா 11% அந்த கண்டிப்பா சொல்றது அதான் சொல்லிட்டு. அதனால அது விலை குறைஞ்சிருக்குது. ஸோ ஒரு எப்படி சொல்றது, அரசு தரப்புலயே இந்த மாதிரி பருத்தியை வாங்கி அதை தயார் பண்றதுக்கு என்ன வேலைகளோ அதை அரசு செய்யும். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையான மேலாசம்பட்டு அணைக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அது போன ஆட்சியில நாட்டினாங்க. அந்த பணிகள் அப்படியே நிறுத்த வைக்கப்பட்டிருந்தது. ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரா நீங்க வந்திருக்கீங்க, அந்த பணிகள் தொடருமா இல்ல கிடப்பில் போடப்படுமா? அதான் சொல்றேன், இப்பதான் வந்திருக்கிறேன். ஒரே அதான் உண்மை நான் இல்லைன்னா சொல்ல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு இஷ்யூவா கண்டிப்பா செய்யறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. மக்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. 100% எங்க தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொன்ன மாதிரி மக்களுக்கான அரசா தான் இருக்குமே தவிர எங்க கவனத்துக்கு எது வந்தாலும் உடனடியாக அதை நாங்க சரி செய்வோம். எல்லா விஷயங்களும் இருக்கு. நீங்க பத்திரிகைக்காரங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நீங்க நண்பர்களா எந்த தகவல் இருந்தாலும் எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் என்றால் உடனடியாக அதுக்கு என்னன்னு நாங்க காது கொடுத்து கண்டிப்பா. இனிமேட்டு எனக்கு இங்கதான் ஒர்க்கு, மாசத்துக்கு ஒரு முறை நான் கண்டிப்பா ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்ல நிறைய பொதுமக்கள் வந்து தனியார் கடைகள் தான் போறாங்க. கோபெக்ஸுக்கு வர்றதுக்கான அந்த இது அதுதான் இனிமேட்டு அந்த மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா எல்லாமே சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண சொல்லி இருக்கிறோம். இப்பதான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இதா இப்ப வந்து இலவச வேட்டி சேலை, பொங்கலுக்கு உண்டான இலவச வேட்டி சேலை, அதுக்கு தேவையான அந்த வேலைகள் போயிட்டு இருக்குது. இந்த மாச கடைசிக்குள்ளோட முதலமைச்சர் அவர்களோட ஆலோசனை செஞ்சு அதை கொடுக்குற மாதிரி இருக்கிறோம். ஸோ அந்த வேலை இருக்கு. அது முடிஞ்சோடனே அடுத்தது நீ சொன்ன மாதிரி கோஆப்டெக்ஸ் வந்து பார்க்குறோம்.